ஒரு சில இயக்குனரோட ஒப்பிடுதலாகவும் சொன்னாங்க. அடுத்து வந்து மணிரத்னம் சார் மாதிரி வந்துகிட்டு இருக்காரு. வைரமுத்து சார் அவருக்கு நன்றி சொல்லணும். என்னன்னா பாலமேந்திரா சார் வந்து பயங்கரமாக பேசுவார். அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வித்தவுட் லைட்ஸில் பண்ணுவோம் சார், வாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். என்னை நோக்கி பாயும் தோட்டா, அப்புறம் துருவ நட்சத்திரமும் பண்ணதாச்சு. நான் இந்த இன்பிடிவியில் வந்து கும்கிக்காக பேசினாங்க. காரில் பைக்கில் போகிறலாம் வண்டி நிப்பாட்டி உடனே நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கணும் வந்துடுவாங்க. நானும் ராமும் தரமணி மண்டலில் தீவிரமாக போயிட்டு இருக்கும்போது தான் ராமோட கட்டுறது தமிழுடைய ஃபோட்டோ ப்ரொமோஷன் நான் தான் பண்ணேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து சினிமாவில் ஒளிப்பதிவு அப்படிங்கும்பொழுது உணர்வுகளை கடத்தும். பல உணர்வுகளை கடத்தக்கூடிய திரைப்படங்களை செஞ்ச ஒளிப்பதிவாளரான தேனி ஈஸ்வர் அவர்களோட தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஒளிப்பதிவாளராக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. துவக்க கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க சார். முக்கியமாக சொல்லப்போனால் கள்ளிக்காட்டு இதிகாசம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்கீங்க. அது வைரமுத்து சார் பண்ணது. ஒரு எழுத்தாளருடைய நாவல்களுக்கு வந்து நீங்கள் புகைப்படம் எடுக்கும்பொழுது எந்தவித அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்தது சார் ஆரம்பத்தில்? இல்லை, அது வந்து நாவலுக்குள்ளே இருக்கிற அந்த ஹைலைட்ஸான விஷயங்கள் எல்லாமே நம்மளை வந்து சிமுலேட் பண்ணோம். இதெல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸாக பண்ணலாம் அப்படின்ற அந்த லைஃப்பை வந்து ஒரு ஃப்ரேமுக்குள்ளே சொல்கிற ஒரு அந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து வைரமுத்து சார்லாம் வந்து ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லணும். என்னென்னா அவர் வந்து என்னுடைய படங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, நான் எடுக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ். அதனால் அவர் மேக்ஸிமம் அவருடைய எல்லா இதுக்கும் நான் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் அந்த அவருடைய எழுத்து வந்து முழுக்க முழுக்க லைஃப்பில் வந்து உள்ள இன்டெப்த்தாக இருக்கும்ல. ஸோ அது வந்து நம்மளை நிறைய யோசிக்க வைக்கும். நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வர முடியும். நிறைய அதில் பெருசாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் சார். அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப் பண்ணும்போது சில நேரங்களில் சாருமே கூட வந்திருக்காரு. வைரமுத்து சார் சார் நானும் வரேன், எங்கே இருக்கீங்கன்னு கேட்பாரு. இந்த ஒர்க்கு தான் சார் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவரும் கூட வருவார். அந்த மாதிரி தான் ரொம்ப வாழ்வியல் ஒரு ஃப்ரேமுக்குள்ளே அவர் அந்த எழுத்துக்கு நிகராக நம்ம எடுத்து வரக்காக ட்ரை பண்ணுறது இருக்குல்ல, அந்த அனுபவம் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். வைரமுத்து சாரை பொறுத்தளவு நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்வில் ஈஸியாக கடத்திடுவார். நீங்கள் ரொம்ப மெனக்கிட்ட விஷயம் எதை சொல்லுவீங்க? அதாவது புத்தகங்களுக்கு, அவர் பண்ண புத்தகங்களுக்கு நீங்கள் புகைப்படங்கள் எடுத்திருக்கீங்க. ஒரு சில மெனக்கெடுகள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி குறிப்பிட்டு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை சொல்லுங்கள் சார். கள்ளிக்காட்டு இதிகாசம் பண்ணும்போது வந்து என்னென்னா, சார் வந்து ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரேப்பர் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா, சார் வந்து பார்த்த உடனே அதை வந்து ஓகே பண்ணிடணும். ஏன்னா சார் வந்து இப்படி உடனே திருப்தி ஆக மாட்டாங்கல்ல. பார்த்த உடனே ஓகே சொல்லணும்னு மைண்டில் வச்சுட்டேன். நான் கல்லியை வந்து போயிட்டு தேடி நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்தேன். நான் எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்தது. அப்போ என்ன பண்ணால், என்னோடய அசிஸ்டண்ட் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தேனியில் தான் எடுத்தேன். அது பைபாஸில் அங்கே போய் கல்லியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய நல்ல முரட்டு கல்லியாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஒரு ஸ்டூடியோ இருந்துச்சு. அங்கே அந்த ஸ்டூடியோவில் வச்சு பிளாக்காக பேக்ரவுண்ட் வச்சுட்டு லைட்ஸ் வந்து ஒரு சன் ரைஸ் ஆனால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன் ரைஸில் அந்த பேக் லைட்டில் அந்த கதிரெல்லாம் தெரிகிற மாதிரி வேணும் அப்படின்னு அதை வந்து எடுத்தேன். அதை நான் அங்கேயே எடுத்துருக்கலாம் ஸ்பாட்லேயே. அப்போ அது வந்து ஃபில்மில் எடுத்தது. அப்போது அந்த டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம டெக்னிக்கல் டிஜிட்டல் மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் இல்லை. அதனால் அதை வந்து நான் எடுத்து வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டேன். ஸ்டூடியோவில் வந்து ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் வச்சுட்டு அதில் சன் ரைஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சன் ரைஸ் வச்சுட்டு ஷூட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனேன். நான் சார்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அது பெரிய சைஸ் பிரிண்ட் போட்டு போனேன். அவர் போனோடனே வந்துருச்சா என்ன அப்படின்னா சார் அப்படின்னு அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் கொடுத்தேன். முதல் படம் கொடுத்தோடனே சார் வந்து அப்படி ஒரு பாராட்டு, அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது.
இதுதான் என் ரேப்பர் அப்படின்னு பார்த்த உடனே அடுத்த செகண்ட் சொன்னார். வைரமுத்து சார் இதுதான் அந்த படத்தினுடைய ஆகச்சிறந்த படம், ஒரே படம் தான் எடுத்துருக்கீங்க, அதுவும் ஓகே அப்படின்னு. எனக்கு அது அவ்வளோ பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி நிறைய அந்த ஏன்னா அதெல்லாம் நமக்கு எப்படின்னா அவருடைய எழுத்து அந்த நமக்கு வந்து அந்த ட்ரை பண்ணும். ஸோ இவ்வளோ டென்ஸாக அந்த எழுத்து இருக்கும்போது வாசிச்சுட்டு நமக்கு அதுக்குள்ள நம்ம அந்த லைஃப்பில் தான் இருந்தோம் தேனியில் வந்து. ஸோ அதை இப்படியெல்லாம் போர்ட்ரே பண்ண முடியும்னு பண்ணது தான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தருணம். அப்புறம் சார் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் கூட ஒரு 25 இயர்ஸ் சார் கூட 25 வருஷமா சார்? ஆமாம். அவர் வந்து அவ்வளோ லாங். அவர் சார் வந்து நிறைய கலிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், 3ஆம் உலகப் போர், சிறுகதை தொகுப்பு இன்னொன்று பண்ணாங்க. எல்லாமே நான் தான் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் சாருக்கு அதெல்லாம் தனியாக போர்ட்ரேட்ஸு, சாரோட ட்ராவல், அந்த இப்போது சார் ஒரு ஆல்பம் பண்ணாங்கல்ல, சாங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சாங் பண்ணி கொடுத்தேன். அந்த மாதிரி பெரிய நீண்ட நெடிய சாரோட ஒரு ட்ராவல் இருக்கு. ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கும்பொழுது ரொம்ப ஸ்பெஷலாக தான் அமையும். உங்களுக்கு வந்து இயற்கையோட உங்களுக்கு பின்னாட்களில் வந்த படங்கள்லாம் இயற்கையோடய ஒட்டியே தான் உங்களுக்கு அமைந்தது. அந்த மாதிரி அமைந்தது வந்து அழகர் சாமியின் குதிரை. அது பல விருதுகளும் குவிச்சது அந்த படம், படங்கள். அதாவது சுசீந்திரன் சாரை பொறுத்தலும் ஒரு விரைவாக எடுக்கக்கூடிய இயக்குனர். அந்த முதல் திரைப்படத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்னா இதை சொல்லுவீங்க சார்? பின்னாட்களில் ஒரு விஷயம் கற்றுட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த சில படங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க நீங்களே ஒரு புதுசாக யோசிச்சு, அப்படி நீங்கள் அந்த விஷயங்கள் இல்லை. அந்த பட வாய்ப்பு வந்து ஃபஸ்ட்டு அதை சொல்லணும். என்னென்னா அழகர் சாமியின் குதிரைக்கு முன்னாடி அவருடைய அந்த வெண்ணிலா கபடி குழு ஃபோட்டோ ஷூட் நான் தான் பண்ணி கொடுத்தேன். வெண்ணிலா கபடி குழு குழுடைய ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன்ஸ் அப்போல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். அதை வந்து க்ரியேட் பண்ணோம் கம்ப்ளீட்டாக. வில்லேஜில் போய் பண்ண முடியல. ஏன் வில்லேஜில் போய் பண்ண முடியலன்னா எல்லாரையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம், எல்லாம் சென்னையில் இருக்காங்க. ஸோ சிம்பிளாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஏவிஎம்மில் ஒரு ஃப்ளோரில் ஃபுல்லாக மண் டிராக்டரில் கொண்டு வந்து கீழே போட்டு அந்த பேக்ரவுண்டு வந்து ஒரு பெயிண்ட் பண்ணி அந்த பேக்ரவுண்டுக்கும் இவங்களுக்கும் ஒரு டெப்த்து வச்சு அதை வந்து அவுட் பண்ணி, ஏன்னா அதெல்லாமே அப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஜிட்டல் வரல, அப்போ தான் வரப்போகுது. ஃபில்மும் டிஜிட்டலும் அப்படி ஒரு மிக்ஸ்டான ஒரு டைமில் இருக்கிற நேரம் அது. நான் வந்து டிஜிட்டலில் தான் எடுத்தேன் அது ஆக்சுவலி. ஸோ அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சுசீந்திரனுக்கு. லெனின் தான் என்னை சுசியோட இன்ட்ரோ பண்ணி வச்சார். லெனின் பாரதி மேற்கு தொடர்ச்சி மலை. அப்போ தான் எனக்கு வந்து அப்புறம் பாஸ்கர் சக்தி எழுத்தாளர், ஆமாம், அவங்க எல்லாமே இன்ட்ரோ பண்ணோம். இப்போ பாஸ்கர் சக்தியுடைய கதையை பண்ணுறதா இருந்துச்சு. அதுதான் அழகர் சாமி வந்து பாஸ்கர் சக்தியுடைய கதை, சிறுகதை தொகுப்புலேருந்து எடுத்து பண்ணால் அதுதான் ஒரு படமாக பண்ணுறதா இருந்துச்சு. அப்போது கேமராமேனாக அவர் வந்து என்கிட்ட ஸ்டில் ஃபோட்டோவை பற்றி பேசிகிட்டு இருப்பார். அப்போல்லாம் சினிமா பற்றின விஷயங்கள், ஃபோட்டோவை பற்றி பேசும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சுசீந்திரனுக்கு. அப்போது எல்லாருமா சேர்ந்து தான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அந்த ஃபில்ம் அழகர் சாமி குதிரை ஃபில்ம் வந்து அது ஃபில்மில் பண்ணேன் நான் யாருக்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலை. ஸோ ஃபோட்டோகிராஃபிலேருந்து நான் சினிமாட்டோகிராஃபியில் வரும்போது நான் ஃபோட்டோகிராஃபியில் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அதில் அந்த ஃபில்மில் பண்ணேன் நான். அதுக்கு எனக்கு பாலுமேந்திரா சார்கிட்ட வந்து எனக்கு ராம் இன்ட்ரோ பண்ணி வச்சார். பாலுமேந்திரா சார் நான் எப்படி போனேன்னா ராமோட கட்டுறது தமிழுடைய ஃபோட்டோ ப்ரொமோஷன் தான் பண்ணேன். அவருடைய ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ப்ரொமோஷன்ஸ் அதான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அதான் இனிஷியேட் பண்ணோம். அது பயங்கரமாக சாருக்கு பிடிச்சி யார் இந்த பையன் அப்படின்னு கேட்டோன்னே ராம் கூட்டிகிட்டு போனார் பாலுமேந்திரா சார்கிட்ட. அப்போ போய் சார்கிட்ட சொல்லும்போது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சார் வந்து என்னுடைய படங்கள்லாம் வேணும்னு கேட்டு வாங்கி பார்த்து அதை பற்றியான பெரிய ஒரு டீட்டெயிலாக பேசுவார். ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃப்ஸையும் வச்சுட்டு பாலுமேந்திரா சார் வந்து பயங்கரமாக பேசுவார். அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு அனுபவம். அது மிகப்பெரிய யாருக்குமே ஒரு பெரிய ஒரு இதுவாக பார்க்குறேன். அந்த டைமில் தான் எனக்கு இந்த அழகர் சாமி குதிரை வாய்ப்பு வரும்போது இப்போ நான் சார்கிட்ட போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு, நல்லா பண்ணு, நீ ஃபோட்டோகிராஃபியில் என்ன பண்ணுவியோ அதை சினிமாட்டோகிராஃபிலையும் நீ பண்ணலாம், உனக்கு வந்து எந்த டவுட்டு எதுனாலும் நீ எனக்கு எப்போனாலும் கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் நான் வந்து நிச்சயமாக சரி சார்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் சார் படம் பார்த்துட்டு ரொம்ப என்னை அப்ரிசியேட் பண்ணார் பாலுமேந்திரா சார். அந்த படமாக ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே நான் அந்த லைஃப் ஓரியன்டாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அதை பெஸ்ட்டாக எடுத்து வர்றதுக்கு அது நிறைய ஒர்க் பண்ண அந்த ஃப்ரீடம் அது எல்லாமே சுசீந்திரன் கொடுத்தாரு. அது ரொம்ப நல்லா வந்துருந்தது அந்த ஃபில்மு. அது மாதிரி தான் ஒவ்வொரு கடத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி அது மாறும்.
அழகர் சாமி குதிரையில் நேச்சுரலாக நான் வந்து பண்ண விஷயங்கள் மாதிரி ஒவ்வொரு ஃபில்முக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களும் மாறிக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இப்போது ஒரு ஒளிப்பதிவாளர் போது முதல் படம் பண்ணிடுறீங்க, பண்ணிட்டு ஒரு சின்ன இடைவேளை, அது எல்லாருக்குமே அமையிறது தான். ஸோ இப்போ அமைஞ்சு உங்களுக்கு வந்து அடுத்த படமே ஒரு பெரிய லெவலில் அமையுது, அதாவது அச்சம் என்பது மனமேடா, அது ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணுறாங்க. அதோடைய வாய்ப்பு எப்படி அமைஞ்சுது சார்? அதாவது என்னென்னா, நான் இந்த இன்பிட்வீனில் வந்து கும்கிக்காக பேசினாங்க, பண்ணுறதாக இருக்குது, கும்கின்னு பண்ணுறோம், அப்போ சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் வருவீங்க அப்படின்ற மாதிரியான யுகபாரதி அப்புறம் இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவரை நான் பார்க்க முடியல சார், ஆனால் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அது அப்புறம் நடக்கலை. அப்புறம் சுசீந்திரனே வேற ஒரு படம் நம்ம பண்ண போகிறோம், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுவும் தள்ளி போச்சு. இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது தான் ராம் வந்து எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் அங்கே அமெரிக்கன் காலேஜில் படிக்கும்போது இப்போ நான் ராம்கிட்ட வந்து சொல்லும்போது ராம் வந்து கட்டட தமிழில் வந்து முடிச்சுட்டு தரமணி பண்ணுறாரு. அப்போ ஸோ தரமணி வந்து ஆரம்பிச்சாச்சு. அப்போ ராம்கிட்ட சொன்னேன், நானும் ராமும் தரமணி பண்ணுறதுல தீவிரமாக போயிட்டு இருக்கும்போது தான் கௌதம் சார் வந்து, அப்போ ராம் தான் கௌதம் சாரை இன்ட்ரோ பண்ணுறாரு. அப்போ தான் கௌதம் சார் கூட வந்து அந்த அச்சம் என்பது மனமேடால நான் கூட நிறைய ஆட் ஃபில்ம் பண்ணியிருக்கேன் சார், கௌதம் சார் கூட. ஆமாம். அப்போ தான் அதில் வந்து அடிஷ்னலாக தான் நான் பண்ணேன், நான் மெயின் ஸ்ட்ரீமாக பண்ணல, நான் அந்த சாங் பண்ண செஞ்சிடறேன். அப்படி தான் எனக்கு அந்த இதில் சார் வந்து பண்ணாங்க. அப்புறம் சார் கூட தொடர்ந்து பண்ணுறதா இருந்தது. வேறு வேறு சூழ்நிலையின் காரணமாக அது எந்த திரைப்படம்னு சொன்னாங்களா சார்? அது வந்து என்னை நோக்கி பாயும் தோட்டா, அப்புறம் துருவ நட்சத்திரமும் பண்ணப்போ, அப்புறம் அது சில சூழ்நிலைகளால் பண்ண முடியாமல் எல்லாமே வச்சு சாரோட நிறைய ஆட் ஃபில்ம் பண்ணியிருக்கேன். கௌதம் சார் கூட அவரோட பண்ணுவேன்னு நினைக்கிற அடுத்த ஃபியூச்சரில் அப்படி போயிடுச்சு. அது சார் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது என்னென்னா, ஒரு நாள் ஒரு ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு ஆட் பண்ண போகிறோம், அந்த ஆடுக்கான ஒரு ப்ரமோ, அதை வந்து வித்தவுட் லைட்ஸில் பண்ணுவோம் சார், வாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன சொல்கிறீங்க, எப்படி, ஹவு டு பாசிபிள் அப்படின்ட்டார். அப்போ தான் இணைய அறிந்தால் பண்ண போகிறாங்க, பண்ணல. அப்போ நான் அதில் பண்ணேன். நான் பண்ணும்போது அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ சார் சொன்னார், நான் இப்போ தான் இன்னொரு கேமராமேன் ஃபாரின்லேருந்து ஒருத்தரை டான் மேத்தர் ஒருத்தரை கமிட் பண்ணிட்டேன், இல்லாட்டி நான் ஒன்று மூலையே போயிருக்கலாம் அப்படின்னாரு. சரி, ஓகே அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு சார். இப்போ ஒளிப்பதிவை பொறுத்தளவு நீங்கள் 2 படங்கள் பண்ணுறீங்க, இருந்தாலும் இப்போ முதல் படம் பண்ணிடுறீங்க, நடுவில் சில படங்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் வந்து அச்சவனோட மெயின் ஃபோர்ஸாக நீங்கள் அடிஷ்னலாக ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் கௌதம் சார்ட்ட நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவர் விஷுவலாக ரொம்ப சில விஷயங்களை கிராண்டியராக பண்ணுவார். அவரை வந்து ஒரு சில இயக்குனரோட ஒப்பிடுதலாகவும் சொன்னாங்க. அடுத்து வந்து மணிரத்னம் சார் மாதிரி வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்தார், அந்த ரீச் இருந்தார். ஸோ அப்போ அவர் கூட ஒர்க் எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணீங்க சார்? கம்மியாக ஒர்க் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயம் அவர் பயங்கர ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலி அந்த சாங் பண்ணோம், நீங்கள் 2 கான்ட்ராஸ்ட் இருக்கும். அந்த ஆட் ஃபில்ம் வந்து லைட்ஸ் எல்லாம் பண்ணோம். அதுக்கடுத்து சாங் வந்து ஈவிபியில் தான் செட்டு. அந்த சாங் வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு. தமிழில் சிம்பு சார் பண்ணியிருந்தாரு, தெலுங்கில் நாங்கள் செஞ்சு பண்ணியிருந்தாங்க. அது வந்து நாங்கள் 3 ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணோம். 80 kV ஜென்ரேட்டர், 3 kV ஜென்ரேட்டர், ஒரு 64 kV பாரு அண்ட் பார் கேன் லைட்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு 1 kVயில் வந்து ஒரு 70 kV அண்ட் லேசர் லைட் இருக்கும், அது ஷார்பி லைட்ஸ்னு சொல்லி. அதில் வந்து ஒரு பல்சர் வச்சு அதில் ஒரு 75 பல்சர் லைட்ஸ் இருக்கும். அப்புறம் அது இல்லாமல் எல்இடி லைட்ஸ்னு வச்சு ஒரு 3 ஜென்ரேட்டர் வச்சு யூஸ் பண்ணி பெரிய ஒளி வெள்ளத்தில் தான் அந்த படமே ஷூட் பண்ணோம் அந்த சாங்கை.